நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவ மலையாளி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்கிற பில் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண இடத்துக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் எல்லாருக்கும் சேர்க்கறதுக்காக செய்யப்படுற சேனல் உங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாய் கடிக்கு வீட்டு வைத்தியம் என்ன அப்படின்னு. நாய் கடிச்சிருச்சுன்னா அது ஒரு வெளியிலேருந்து வர நோய் தான் இல்லையா? நோயை ரெண்டாக பிரிக்கிறோம். உள்ளேருந்து வர நோய் ஒன்று, வெளியிலேருந்து வர நோய் ஒன்று. உள்ளேருந்து வர நோய்களுக்கு எல்லாமே வீட்டு வைத்தியம், வெளியிலேருந்து வர நோய்களுக்கெல்லாம் ஆங்கில வைத்தியம்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதனால் இதை சரியாக புரிஞ்சுக்குங்க. ஆனாலும் அந்த ஊசி போட்டுட்டு இருக்கும்போது நாய் கடிச்சிருச்சு, இல்லை பாய்சன் உள்ள நாயா விஷம் இல்லாத நாயான்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, இது எங்கள் வீட்டு நாய்ங்க, அதெல்லாம் விஷம் கிடையாது, நீங்கள் தைரியமாக போங்கலாம் சொல்லுவாங்க. ஆனாலும் நீங்கள் ஆங்கில மருத்துவத்தில் அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற சின்ன விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிங்க. சின்ன பீஸு 1 கிராம் தான் இருக்கணும். பெருங்காயம் சின்ன பீஸாக இருக்கணும், ரொம்ப பெருசாலாம் இருக்கக்கூடாது. 1/2 கிராம் 1 கிராம்னா அவ்வளோன்னு பார்த்துங்க. அந்த மாதிரி சின்ன பீஸு பவுடர் பெருங்காயமாகவும் இருக்கக்கூடாது, துண்டு பெருங்காயமாக இருக்கணும், சின்ன பீஸு. அதை லைட்டாக ஒரு சூடு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா, பனை வெல்லம் இருக்குது இல்லையா? அந்த பனை வெல்லம் சின்ன பீஸுக்கு நடுவில் உள்ள உடச்சிட்டியில் ஒரு குழஞ்சி உள்ளே வச்சு நல்லா அமுக்கி அப்படியே வச்சு மென்று சாப்பிட சொல்லணும். தினமும் இதை சாப்பிட்டு வரணும். 1 வாரம் 10 நாள் சாப்பிட்ணும். இல்லைனாக்கா ஒரு 15 நாள் 20 நாள் இப்படி இந்த மாதிரி உங்களுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கணும். நீங்கள் வைத்தியம் பண்ணுறது பண்ணணும், ஆங்கில வைத்தியத்தில் வைத்தியம் பண்ணுறது பண்ணிக்கணும். இந்த சின்ன வீட்டு குறிப்பு, ஏன்னா இன்றைக்கி நிறையா தொலைக்காட்சிகள்லையும் சரி, யூடியூப் சேனல்கள்லையும் சரி, நிறைய இடங்களில் குழந்தைய நாய் கடிச்சிச்சு, அது கடிச்சு இது கடிச்சிச்சு. என்ன பண்ணுறதுன்னா, அதுகளுக்கு சரியாக உணவு கிடைக்கல, அதுகளை யாரோ கோவம் முட்டிடுறாங்க. ஏன்னா அதுகளும் ஒரு உயிர் தானே. நம்ம அதை டிஸ்டர்ப் ஆயிடுறோம் சில டைம். ஆனாலும் அது நாயை பராமரிக்கிறவங்க சரியாக பராமரிக்கிறதும் கிடையாது. இதனாலலாம் பிரச்சனை. அதனால் நம்ம நாயை குறை சொல்ல வேண்டாம். அது அவங்க வளர்க்குறவங்க சரியாக அதுக்கான பொறுப்பெடுக்கணும். மற்றபடி நாமளும் ஒருவேளை இந்த மாதிரி ஒரு விபத்து ஆகி போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். சின்ன பெருங்காயம், அதை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு, சின்ன துண்டாக தான் 1 கிராம் 1/2 கிராம்னா பார்த்துங்க எந்த அளவு சொல்கிறேன்னு. ரொம்ப சின்ன பெருங்காயமாக இருக்கணும். லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதை பெரிய எண்ணெய் செட்டில் போட்டுலாம் வறுக்க முடியாது. அதை பனை வெள்ளத்துக்குள்ளே நல்ல தரமான பனை வெள்ளமாக இருக்கணும். உண்மையிலே நாட்டு பனை வெள்ளமாக இருக்கணும். உள்ளே வச்சுபடி அமுக்கி நசுக்கி அதை வச்சு மென்று சாப்பிட்றணும். அதை சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக முறிய ஆரம்பிச்சிடும். அதுக்கான ஒரு சின்ன வீட்டு குறிப்பு தான் இது. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக்கில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.